ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரிகர்ஷன் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப நீங்களும் குயிக்காக பார்த்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிகர்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ரிகர்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக இங்கிலீஷில் என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு ஐட்டம் ஏதோ ஒரு ப்ராசஸ் இருக்குது, அதை நம்ம ரிப்பீட்டடாக பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி நம்ம பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரிகர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இங்கே ரெட் கலர் ஃபாண்ட்டில் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ரிகர்ஷன் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜில் என்ன மாதிரி மீனிங். ஸோ ப்ராசஸ் ஆஃப் ரிப்பீட்டிங் ஐட்டம்ஸ் இன் அ செல்ஃப் சிமிலர் வே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதே பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் டெர்மினாலஜி சைடில் ரிகர்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது யூஸ்வலாக நடக்கிறது. ஸோ ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானையே திரும்ப கால் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எப்படி அப்படின்னா, இதோட சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட் மெயின் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரிகர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ யூஸ்வலாக ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுக்குள்ளே ரிகர்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணுறோம். ஸோ ரிகர்ஷனுங்கிற ஃபங்க்ஷன் எங்கே டிஃபைன் ஆகிருக்கோ அங்கே போகும். ஸோ ரிகர்ஷன் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா திருப்பி அதே ஃபங்க்ஷனை திரும்பி கால் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், திருப்பி இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும், திருப்பி உள்ளே வரும், திருப்பி இதை கால் பண்ணும். ஸோ இது எப்படியே லூப்பாக ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரிகர்ஷன்னு சொல்கிறாங்க. ஸோ ஷார்ட்டாக நம்ம ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, எ ஃபங்க்ஷன் விச் கால் இட் செல்ஃப் இஸ் நோன் அஸ் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபங்க்ஷன் கால் இட் செல்ஃப் அப்படின்னால ரிகர்ஷன் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ மெயின் ஃபங்க்ஷன் ரிகர்ஷன் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ இங்கேருந்து போய் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். மறுபடியும் ரிகர்ஷன் அப்படிங்கிற திருப்பி இந்த ஃபங்க்ஷனே கால் பண்ணுது, திருப்பி கால் பண்ணுது, திருப்பி கால் பண்ணுது. ஸோ இப்படியே நடந்துகிட்டே இருந்தால் எப்போ அந்த ஃபங்க்ஷன் முடியும். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரிகர்ஷன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நீங்கள் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் ப்ரோக்ராமில் அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிட் கண்டிஷன். ஸோ எப்போ அந்த கண்டிஷன் முடியணும், இந்த லூப்பில் திருப்பி திருப்பி அந்த ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிகிட்ருக்கு இல்லையா, அது எப்போ முடியணும் அப்படிங்கிற அந்த கொடுக்கக்கூடிய எக்ஸிட் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா என்ன ஆகும் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட்டாக அது பாட்டுக்கு ரன் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு அவுட்புட் எக்ஸ்பெக்டடாக வராது. ஸோ எப்போவுமே ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கண்டிஷனை விட்டு வெளியே வர்றதுக்கு அந்த எக்ஸிட் கண்டிஷனை நீங்கள் வேலிடாக பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி இந்த மாதிரி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிபோனாசி சீரிஸ் ஜென்ரேட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஒரு நம்பருக்கு ஃபேக்டரியல் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை நம்ம சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயே பார்த்திங்கன்னா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்ஸ் மூலிமா நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோவில் ஒரு நம்பரோட ஃபேக்டோரியல் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் உங்களுக்கு இப்போ கோட் பிளாக்ஸ் ஐடியில் சொல்லித்தர போகிறேன். ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஒன்று மெயின் ஃபங்க்ஷன், அதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஸோ ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை தனியாக டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி இந்த ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை திரும்பி நம்ம கால் பண்ண போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா ரிகர்சன் ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதை பற்றி நான் உங்களுக்கு இப்போ ப்ரீஃபாக சொல்ல போகிறேன். ஸோ ஆஷ் இன்க்ளூடு ஃபஸ்ட் லைன்லேருந்து நம்ம போவோம். எப்போவுமே நமக்கு தெரியும், நான் பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஃபங்க்ஷனை பற்றின டெஃபினிஷன்ஸ் எல்லாமே இந்த ஹெட்டர் ஃபைலில் இருக்குது, stdio.h அப்படிங்கிற ஹெட்டர் ஃபைலில். அதனால நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் பிளாக்ல பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் நேம் பார்த்திங்கன்னா ஃபேக்டோரியல். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா டேட்டா டைப் நான் கொடுத்துருக்கேன். ஸோ டேட்டா டைப் அன்சைன்டு லாங் இன்ட், ஃபங்க்ஷன் நேம் ஃபேக்டோரியல். ஸோ பேராமீட்டர் நான் என்ன பாஸ் பண்ணுறேன்னா அன்சைன்ட் இன்டிஜர் ஐ அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணுறேன். உள்ள ஃபங்க்ஷன் பிளாக்குள்ள நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன லாஜிக் பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது என்னது, 0 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1 தான் நமக்கு வரப்போகுது, 1 ஃபேக்டோரியல் அப்படின்னா 1,
2 ஃபேக்டோரியல் அப்படின்னா 2 into 1 நமக்கு வரணும். 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 3 into 2 into 1 அப்படின்னு நமக்கு வரணும். 4 ஃபேக்டோரியல்னால் 4 into 3 into 2 into 1 அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ நமக்கு எப்போவுமே வந்து 1 இல்லைன்னா 1 விட லெஸ் தானாக இருந்துச்சு, 0வாக இருந்துச்சுன்னா நமக்கு எப்போவுமே ஃபேக்டோரியல் 1 தான். ஸோ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இஃப் ஐ நம்ம அனுப்பக்கூடிய அந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஐ இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1ஆக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து -1 வருமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் நம்ம இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்னா அன்சைன்ட் இன்டிஜர். ஸோ அன்சைன்ட் இன்டிஜர்னால் ஒன்லி பாசிட்டிவ் நம்பர்ஸ் மட்டும்தான். நெகட்டிவ் நம்பர்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கன்சன்ட்ரேஷன்ஸ் கிடையாது. அதனால தான் டேட்டா டைப் நம்ம என்ன எப்படி கொடுத்துருக்கோன்னா அன்சைன்ட் இன்டிஜர் ஐன்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ எப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐ வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, ஸோ 0வாவோ இல்லை 1ஆவோ எப்படி இருந்தாலும் சரி, அப்போ நம்ம வந்து 1 அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகுது. மற்ற நேரத்துலலாம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஐ இன்ட்டு, அதாவது என்ன நம்பர் வந்துச்சோ அது இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் ஐ மைனஸ் 1. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் ஐ மைனஸ் 1 அப்படிங்கிறது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் 4 அனுப்புகிறீங்கன்னா 4 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 3 அப்படின்னு போகும். ஸோ இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 3 அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மெயின் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, நான் அப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, உள்ளே வாங்க. மெயின் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு வேரியபிள் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம், இன்டீஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4 அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எதுக்குன்னா ஒரு நம்பருக்கு நம்ம ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அந்த கொடுக்கக்கூடிய இன்புட் வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 4 தான் நம்ம வந்து இப்போ வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்த இடத்துல வந்துட்டு i is equal to 4 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ மெமரியில் உங்களுக்கு ஐயோட வேல்யூ 4ன்னு இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் ஐங்கிறது இந்த இடத்துல 4 வந்து குறிக்குது, இஸ் அடுத்த பர்சன்டேஜ் எதை குறிக்குதுன்னா ஃபேக்டோரியல் ஆஃப் ஐ. அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். ஸோ ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணுறோன்னா கால் பண்ணுறோம். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் ஐயோட வேல்யூ வந்து 4 அப்படிங்கிறது இங்கே போகுது. ஸோ ஃபேக்டோரியல்ங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகுது. 4 அப்படிங்கிறது இந்த இடத்துல ஐயில் வந்து பார்த்திங்கன்னா 4 அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ உள்ளே வரும். 4 வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 சொல்லி நமக்கு கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ செக் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா கிடையாது. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது, இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் தான் நமக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 4 into அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஐயில் வந்து பார்த்திங்கன்னா 4 into ஃபேக்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஃபேக்டோரியலுங்கிறத நான் இங்கே ஷார்ட்டாக ஃபேக்ட்னு சொல்லி போட்டுக்கிறேன். ஸோ ஃபேக்ட் ஆஃப் நமக்கு எப்படி சொல்லி வருதுன்னா i minus 1. ஸோ 4 minus 1 என்ன வரும், 3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இப்போ i is equal to 4 இருக்கும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா 4 into ஃபேக்ட் ஆஃப் 4 minus 1 வந்து பார்த்திங்கன்னா 3ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஃபேக்டோரியல் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் தான் திருப்பி கால் பண்ணுது. ஸோ த ஃபங்க்ஷன் விச் கால் இட் செல்ஃப், ஸோ அந்த ஃபங்க்ஷன் தன்னைத்தானே திரும்பி கால் பண்ணிக்குது. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து என்ன ஆகும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த 4 வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது. நீங்கள் அது எதையுமே நீங்கள் வந்து மாற்றிக்க தேவையில்லை. அடுத்து இந்த ஃபேக்ட் ஆஃப் 3 மட்டும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போக போகிறேன். ஓகேவா. ஸோ இந்த ஃபேக்ட் ஆஃப் 3 நான் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னா, ஸோ இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 3 அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் இந்த இடத்துல. ஸோ இங்கே போகும் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப இப்போ ஐயில் வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படிங்கிற வேல்யூ வந்து இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து i minus 1ங்கிறது தான் இப்போ நமக்கு ஐயாக இங்கே போகுது. ஸோ அதனால் i is equal to 3 அப்படின்றக்கிறத நான் இங்கே உங்களுக்கு வந்து போட்டு காட்டுறேன். ஸோ i is equal to 3 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இங்கே வந்து கண்டிஷன் செக் பண்ணும், இஃப் கண்டிஷன் 3 is less than or equal to 1 அப்படின்னு. ஸோ கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் ஆகிறனால இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் போய் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இங்கே நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா 3 அப்படின்னு சொல்லி நமக்கு வரும் இல்லையா. ஸோ இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் 3 அப்படிங்கிறது நமக்கு என்ன கொடுக்குதுன்னா 3 into factorial of 3 minus 1. So 3 into factorial of 3 minus 1 நமக்கு என்ன வரும் 2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த இடத்துல 2 அப்படின்னு இருக்குது. ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் இந்த ஃபங்க்ஷன் வந்து தன்னைத்தானே கால் பண்ணுது. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 5 minus 1 3 minus 1 2 அப்படிங்கிறது இப்போ நமக்கு இங்கே போகுது. ஃபேக்டோரியல்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி இப்போ ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இப்போ ஐயோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 2ன்னு ஆகுது. ஏன்னா i minus 1 3 minus 1 2ங்கிறது இங்கே போய் i வந்து இப்போ 2ன்னு ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்ணுறோம், இஃப் i is less than or equal to 1 ஆகுது, இல்லை கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது. ஸோ திருப்பி இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வருது. ஸோ இந்த நம்ம மேலே சொன்னோம் இல்லையா, ஸோ 4 into இதெல்லாம் அப்படியே இருந்துகிட்டே இருக்கட்டும், நம்ம அடுத்தடுத்து போகலாம். ஸோ இப்போ இந்த ஃபேக்ட் ஆஃப் 2 தான் நமக்கு என்ன பண்ணுறோன்னா இப்போ நமக்கு ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபேக்ட் ஆஃப் 2ல இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நமக்கு எப்படி வரும்னா அதுக்குள்ளே நான் ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 into அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 2 into factorial of 2 minus 1 அப்படின்னு வரும். ஸோ 2 into factorial of 2 minus 1 வந்து நமக்கு என்னென்னா 1 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இந்த ஃபங்க்ஷன் தன்னைத்தானே திருப்பி மேலே கால் பண்ணிக்குது. ஸோ மேலே கால் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம், இப்போ அந்த i is equal to i minus 1 சொல்லி அசைன் ஆயிரும். ஸோ 2 minus 1 வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படிங்கிறது ஐக்கு போயிடும். இப்போ ஐயோட வேல்யூ வந்து நமக்கு கரண்ட்டாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கே வந்து நம்ம இஃப் கண்டிஷன் செக் பண்ணுறோம், 1 is less than or equal to 1 அப்படின்னு. ஸோ 1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா less than or equal to 1 அப்படிங்கிற கண்டிஷன் ட்ரூ ஆகிறதுனால எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 அப்படின்னு ரிட்டன் ஆயிரும். ஸோ 1 ரிட்டன் ஆகுது அப்படின்னா எங்கே வரும்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நமக்கு 1 அப்படிங்கிறது வரும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபேக்ட் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல கால் ஆச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து கால் ஆச்சு. ஸோ இப்போ i is equal to 1 அப்படிங்கிற ஸ்டெப்பில் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா 1 வந்து ரிட்டர்ன் பண்ணுது இந்த ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த 1ங்கிறது எங்கே போகும்னா இந்த பிளேஸ் இருக்கு இல்லையாங்க. ஸோ இந்த ஃபேக்ட் ஆஃப் 1 அப்படிங்கிற இடத்துல தான் நமக்கு என்ன ரீப்ளேஸ் ஆகுது அப்படின்னா 1 அப்படிங்கிறது ரீப்ளேஸ் ஆகுது. இந்த 2 into 1 அப்படிங்கிறது நமக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த பிளாக், இந்த உள்ள ப்ளூ கலரில் காமிக்குது இல்லையா இந்த பிளாக் வந்து ஃபேக்ட் ஆஃப் 2லேருந்து வந்துச்சு. ஸோ அப்போ இந்த ஃபேக்ட் ஆஃப் 2 அப்படிங்கிற இருக்கிற இடத்துக்கு பதிலாக நமக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னா 2 into 1 அப்படின்னு நமக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இந்த 3 into 2 into 1 அப்படின்னு சொல்லி இந்த ப்ளூ கலர் பிளாக்குள்ளே இருக்குது இல்லையா. ஸோ இது வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னா ஃபேக்ட் ஆஃப் 3லேருந்து வந்துச்சு. ஸோ நமக்கு ஃபேக்ட் ஆஃப் 3க்கு பதிலாக இப்போ எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3 into 2 into 1 அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஆப்ஷனே நமக்கு வந்து கடைசியில் வந்து ரிட்டர்ன் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இது எல்லா மல்டிப்ளிகேஷனையும் பண்ணோம், 4 into 3 into 2 into 1 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு என்ன வரும், 4 3s are 12, 12 2s are 24 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரிசல்ட் வரும். ஸோ ரிட்டர்ன் 24 அப்படிங்கிறது நமக்கு எங்கே வரும் அப்படின்னா இங்கே கடைசியில் தான் நமக்கு ரிட்டர்ன் ஆகி இந்த இடத்துல வந்து நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 4 is 24 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அவுட்புட் வந்து வரும். இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எரர் காட்டும். ஸோ அதனால் நான் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் பில்ட் அண்ட் ரன் போடுறேன். ஸோ ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கிடையாது. ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான மேத்தமேட்டிக்கல் ப்ராப்ளம்ஸை கூட நம்ம வந்து ஈஸியாக போட முடியும். ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத எடுத்து இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இப்போ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் ஃபிபோனாச்சி சீரீஸ் அப்படிங்கிறதும் வரும். ஸோ ஃபிபோனாச்சி சீரீஸை வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லித்தரேன். ஏன்னா இந்த வீடியோ இதுவே வந்து ஆல்ரெடி லென்த் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அந்த கான்செப்ட் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 4 is 24 அப்படின்னு சொல்லி நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ ஆப்ரேஷன்ஸ் வந்து நமக்கு நடந்திருக்கு. ஸோ எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மெயின் ஃபங்க்ஷன் ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன இன்புட் வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுக்கு மூலியமாக என்ன பண்ணிச்சுன்னா திருப்பி தன்னைத்தானே திரும்ப கால் பண்ணிக்கிச்சு. ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷன் இதை கால் பண்ணுது, இதை திருப்பி கால் பண்ணுதுன்னு ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே திருப்பி கால் பண்ணனால இந்த ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஃபேக்டோரியல் அப்படிங்கிற எக்ஸாம்பிளை வச்சு நம்ம வந்து பார்த்தோம். அவுட்புட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபேக்டோரியல் ஆஃப் 4 வந்து 24 அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ அந்த லாஜிக் வந்து கரெக்ட். ஸோ நான் ரிகர்ஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் வித் ஒரு ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற எக்ஸாம்பிள் மூலிமா. நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிபோனாச்சி சீரீஸ் வச்சு நான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ நீங்கள் என்ன பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஃபங்க்ஷன் கால்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னா தான் அது ரிகர்ஷன். அந்த ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப மறக்காமல் எக்ஸிட் கண்டிஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதை மறக்காமல் நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா அதுவே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரிகர்ஷனோட ஃபர்தர் எக்ஸ்டென்ஷன் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். ஜென்ரேட்டிங் ஃபிபோனாச்சி சீரீஸ் எப்படி அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் வாட்சிங் அண்ட் சப்போர்ட் அஸ்.